Welcome to our channel Arunachala Medical Encyclopedia. In the video la nama paaka poradhu anatomy upper limb 2 mark questions part 5. Part 4 la nama part 4 varaikku nama 28 2 mark questions adukana answers paathirnom. So in the video la nama adoda continuation adutha 8 2 mark questions adukana answers paaka porom. So starting with question number 29, sternoclavicular joint அப்படினு கேட்டிருக்காங்க. So sternoclavicular joint அப்படிங்கிறது ஒரு synovial joint. ஸ்டர்னமும் கிளாவிக்குலும் சேரக்கூடிய ஜாயிண்ட் தான் நம்ம ஸ்டர்னோகிளாவிகுலர் ஜாயிண்ட் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த பிக்சர்ல பாருங்க, இதுதான் ஸ்டர்னோகிளாவிகுலர் ஜாயிண்ட். ஸ்டர்னோகிளாவிகுலர் ஜாயிண்ட்ல மூணு ஸ்ட்ரக்சர்ஸ் ஒன்று சேர போது. ஒன்று நம்ம கிளாவிக்குலோட மீடியல் எண்ட், இன்னொன்று ஸ்டர்னமோட மேனோபிரியம் ஸ்டர்னம்ல இருக்கக்கூடிய கிளாவிகுலர் நாட்ச். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கோஸ்டல் கார்ட்லேஜோட அப்பர் சர்ஃபேஸ். ஸோ இந்த மூணு ஸ்ட்ரக்சரும் ஒன்று சேர்ந்து ஃபார்ம் பண்ணக்கூடிய ஜாயிண்ட் தான் ஸ்டர்னோகிளாவிகுலர் ஜாயிண்ட். இது ஒரு சைனோவியல் ஜாயிண்ட். மூணு ஸ்ட்ரக்சர் ஒன்று சேர்ந்து ஃபார்ம் ஆகிற ஜாயிண்ட் அப்படிங்கிறதுனால இதை நம்ம வந்து காம்பவுண்ட் ஜாயிண்ட் அப்படின்னு கூட சொல்லுவோம். அடுத்தது இதை நம்ம காம்ப்ளெக்ஸ் ஜாயிண்ட் அப்படின்னு கூட சொல்லுவோம். பிகாஸ் இந்த ஜாயிண்டோட ஜாயிண்ட் கேவிட்டியை பாருங்க, ஜாயிண்ட் கேவிட்டிக்கு நடுவில் ஒரு ஆர்டிகுலர் டிஸ்க் வந்திருக்கு. அந்த ஆர்டிகுலர் டிஸ்க்னால ஜாயிண்ட் கேவிட்டி 2 கம்பார்ட்மெண்ட்டா டிவைட் ஆயிருக்கு. மேலே இருக்கிற இது சுப்ரோமீடியல் கம்பார்ட்மெண்ட், கீழே இருக்கிற இது இன்ஃப்ரோலேட்ரல் கம்பார்ட்மெண்ட். ஸோ நம்ம ஜாயிண்ட் கேவிட்டியை ஒரு ஆர்டிகுலர் டிஸ்க் வந்து 2 கம்பார்ட்மெண்ட்டா டிவைட் பண்ணுச்சு அப்படிங்கிறதுனால இதை நம்ம வந்து காம்ப்ளெக்ஸ் ஜாயிண்ட் அப்படின்னு கூட சொல்லுவோமா. ஓகே, ஸோ இதான் வந்து நம்மளுக்கு ஸ்டர்னோகிளாவிகுலர் ஜாயிண்ட். அடுத்தது பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 30, ரிஸ்ட் ஜாயிண்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ரிஸ்ட் ஜாயிண்ட் அப்படிங்கிறது என்ன, நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும், இது ஒரு சைனோவியல் ஜாயிண்ட் ஆஃப் எலிப்சாய்டு வெரைட்டி. இந்த ஜாயிண்டோட ஆர்டிகுலர் சர்ஃபேஸை பாருங்க. இந்த ஜாயிண்டோட ஆர்டிகுலர் சர்ஃபேஸை பார்த்தோம்னா ப்ராக்சிமல் ஆர்டிகுலர் சர்ஃபேஸை ஃபார்ம் பண்றது ரேடியஸோட லோவர் எண்டும் அல்னாக்கு கீழே இருக்கக்கூடிய ஆர்டிகுலர் டிஸ்கும். ப்ராக்சிமல் ஆர்டிகுலர் சர்ஃபேஸ் இது. டிஸ்டல் ஆர்டிகுலர் சர்ஃபேஸை பார்த்தீங்கன்னா முதல் 3 கார்பல் போன், ஸ்காஃபாய்ட், லூனேட் அண்ட் ட்ரைக்வேட்ரம், இந்த 3 கார்பல் போனும் சேர்ந்து டிஸ்டல் ஆர்டிகுலர் சர்ஃபேஸை ஃபார்ம் பண்ணுது. ரேடியஸோட லோவர் எண்டும் அல்னாக்கு கீழே இருக்கிற ஆர்டிகுலர் டிஸ்கும் சேர்ந்து ப்ராக்சிமல் ஆர்டிகுலர் சர்ஃபேஸை ஃபார்ம் பண்ணுது. ஸோ இதுதான் நம்மளோட ரிஸ்ட் ஜாயிண்ட். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 31, ஃபர்ஸ்ட் கார்போமெட்டாகார்பல் ஜாயிண்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கார்போமெட்டாகார்பல் ஜாயிண்ட் அப்படிங்கிறது என்ன, கார்பல் போனும் ஃபர்ஸ்ட் மெட்டாகார்பல் போனும் சேர்ந்து ஃபார்ம் பண்ணக்கூடிய ஜாயிண்ட் தான் ஃபர்ஸ்ட் கார்போமெட்டாகார்பல் ஜாயிண்ட். இது ஒரு சைனோவியல் ஜாயிண்ட், சாடல் வெரைட்டியை சேர்ந்தது அப்படிங்கிறாங்க. இதோட ஆர்டிகுலர் சர்ஃபேஸை பாருங்க, நம்ம ட்ரபீசியமோட டிஸ்டல் சர்ஃபேஸும் இந்த ட்ரபீசியமோட இதுதான் டிஸ்டல் சர்ஃபேஸ். இந்த ட்ரபீசியமோட டிஸ்டல் சர்ஃபேஸும் முதல் மெட்டாகார்பல் போனோட ப்ராக்சிமல் சர்ஃபேஸும் சேர்ந்து ஃபார்ம் ஆகிற ஜாயிண்ட் தான் ஃபர்ஸ்ட் கார்போமெட்டாகார்பல் ஜாயிண்ட். ஓகே, அடுத்தது பார்த்தோம்னா கொஸ்டின் நம்பர் 32, லிகமெண்ட்ஸ் ஆஃப் ஷோல்டர் ஜாயிண்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஷோல்டர் ஜாயிண்டோட லிகமெண்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். லிகமெண்ட்ஸ் அப்படிங்கிறது என்ன, அந்த ஜாயிண்ட் டிஸ்லோகேட் ஆகாம பாதுகாக்கிற எல்லாமே லிகமெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்வோம். அதனால இங்க நம்ம வந்து முதல் லிகமெண்டா கிளீனாய்டு லேப்ரம் கொண்டு வரும். கிளீனாய்டு லேப்ரம் பத்தி நம்ம பார்ட் 1ல பார்த்திருந்தோம். கிளீனாய்டு லேப்ரம் அப்படிங்கிறது வந்து அந்த கிளீனாய்டு கேவிட்டியை சுத்தி இருக்கிற ஒரு விளிம்பு. இந்த விளிம்பு தான் நம்மளுக்கு ஹியூமரஸோட ஹெட் டிஸ்லோகேட் ஆகாம பாத்துக்குது. அதனால இதையும் நம்ம வந்து லிகமெண்ட்ல சேர்த்துட்டோம் இங்க. ஸோ ஷோல்டர் ஜாயிண்ட்ல முதல் லிகமெண்ட் கிளீனாய்டு லேப்ரம். அதுக்கப்புறம் அந்த ஷோல்டர் ஜாயிண்ட்டை மொத்தமா கவர் பண்ணியிருக்கக்கூடிய கேப்சியூலர் லிகமெண்ட். அந்த கேப்சுலர் லிகமெண்ட்க்கு முன்னாடி 3 பட்டையான ஸ்ட்ரக்சர் வந்திருக்கும். அதை நம்ம வந்து சுப்பீரியர் கிளைனோஹியூமரல் லிகமெண்ட், மிடில் கிளைனோஹியூமரல் லிகமெண்ட் அண்ட் இன்ஃபீரியர் கிளைனோஹியூமரல் லிகமெண்ட் அப்படின்னு சொல்றோம். இதை தவிர ஹியூமரஸ்க்கும் கொரக்காய்ட் ப்ராசஸ்க்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு. அதை நம்ம கொரக்கோ ஹியூமரல் லிகமெண்ட் அப்படின்னு சொல்றோம். அடுத்தது நம்ம பைசெப்ஸை பைசெபிட்டல் குரூவ்ல பிடிச்சு வச்சிருக்கிற மாதிரி ஒரு லிகமெண்ட் இருக்கும். தட் இஸ் கால்ட் as transverse humeral ligament. ஸோ இதெல்லாம் தான் நம்மளுக்கு ஷோல்டர் ஜாயிண்டோட லிகமெண்ட்ஸ். glenoidal labrum, capsular ligament, superior glenohumeral ligament, inferior glenohumeral ligament, middle glenohumeral ligament, coracohumeral ligament and transverse humeral ligament. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 33, quadrangular space அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸ்கேப்புலர் மசில்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு குவாட்ராங்குலர் சந்து உருவாக்குது. அதுதான் நம்ம குவாட்ராங்குலர் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த பிக்சர்ல தெரியுது பாருங்க, இதுதான் குவாட்ராங்குலர் ஸ்பேஸ். இந்த குவாட்ராங்குலர் ஸ்பேஸோட பவுண்டரிஸ் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேல இந்த குவாட்ராங்குலர் ஸ்பேஸோட மேல இருக்கிற பவுண்டரி டீரிஸ் மைனர் மசில், கீழே இருக்கிறது டீரிஸ் மேஜர் மசில், லேட்டரல் சைட்ல இருக்கிறது ஹியூமரஸோட சர்ஜிக்கல் நெக், மீடியல் சைட்ல இருக்கிறது ட்ரைசெப்ஸோட லாங் ஹெட். ஸோ இந்த 4ம் சேர்ந்து ஃபார்ம் பண்ற குவாட்ராங்குலர் ஸ்பேஸை தான் நம்ம வந்து
குவாட்ராங்குலரா இருக்கக்கூடிய அந்த காலி எடுத்து தான் நம்ம குவாட்ராங்குலர் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகே, ஸோ ஸ்கேப்புலர் மசில்ஸ்க்கு இடையில இருக்கக்கூடிய குவாட்ராங்குலர் ஷேப்ல இருக்கிற ஒரு சந்து தான் குவாட்ராங்குலர் ஸ்பேஸ். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 34, கிளாவிபெக்ட்ரல் ஃபேஷியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. கிளாவிபெக்ட்ரல் ஃபேஷியா அப்படிங்கிறது என்னன்னா பெக்ட்ராலிஸ் மேஜர் மசிலுக்கு அடியில இருக்கக்கூடிய ஒரு ஃபேஷியா தான் கிளாவிபெக்ட்ரல் ஃபேஷியா. பெக்ட்ராலிஸ் மேஜர் மசிலோட கிளாவிகுலர் பார்ட் பிச்சுட்டு பார்த்தோம்னா அடியில் ஒரு ஃபேஷியா இருக்குமா, அதுதான் கிளாவிபெக்ட்ரல் ஃபேஷியா அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த கிளாவிபெக்ட்ரல் ஃபேஷியா மேலே இருக்கிற கிளாவிக்கல்ல இருந்து அப்படியே ஆக்சிலரி ஃபேஷியா வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறாங்க. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 35, ஆக்சில்லா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆக்சில்லானா என்ன? ஆம்பெட்னா என்ன? நம்மளோட அக்கல். இதுதான் நம்ம வந்து ஆக்சில்லா அப்படின்னு சொல்றோம். ஆக்சில்லா அப்படிங்கறத நமக்கு அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு பிரமிடல் ஷேப்ல இருக்கக்கூடிய ஸ்பேஸ் தான் நம்ம ஆக்சில்லா அப்படின்னு சொல்றோம். இந்த பிக்சர்ல பாருங்க, இந்த பிரமிடல் ஷேப்ல இருக்கிற சந்து தான் ஆக்சில்லா. இந்த பிரமிடல் ஷேப்ல இருக்கிற இந்த ஆக்சில்லாக்கு பாத்தீங்கன்னா ஆன்டீரியர் வால், பொஸ்டீரியர் வால், மீடியல் வால், லேட்டரல் வால், எபெக்ஸ், பேஸ் அப்படின்னு எல்லாமே இருக்கு. மேல இருக்கிற இந்த கிரீன் கலர் ஸ்ட்ரக்சர் தான் வந்து உங்களுக்கு எபெக்ஸ். கீழே நான் இங்க வந்து எல்லோ கலர்ல கொடுத்துருக்கேன்ல, இதுதான் வந்து உங்களுக்கு பேஸ். அதே மாதிரி இதோ முன்னாடி இருக்கிற ஆன்டீரியர் வால் வந்து டிரான்ஸ்பரண்டா இருக்கு, கலர்லெஸ்ஸா இருக்கு. சைட்ல இருக்கிற லேட்டரல் வால் பாத்தீங்கன்னா டார்க் ப்ளூ கலர்ல இருக்கு. மீடியல் வால் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பர்பிள் கலர்ல இருக்கு. பின்னாடி இருக்கிற இதுதான் லைட் ப்ளூ கலர்ல இருக்கிற இதுதான் உங்களுக்கு வந்து posterior wall of axilla. ஸோ பிரமிடல் ஷேப்ல இருக்கக்கூடிய இந்த கேப் தான் ஆக்சில்லா. இந்த ஆக்சில்லாக்கு பேஸ், எபெக்ஸ், 4 வால்ஸ் இருக்கு அப்படிங்கிறாங்க. இந்த ஆக்சில்லா உங்களுக்கு வந்து தனியா கேட்குற ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். இதை நான் உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து தனியா ஆக்சில்லான்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நீங்க ஆக்சில்லா இன் தமிழ் அப்படின்னு போட்டு கூட யூடியூப்ல கண்டுபிடிக்கலாம். நான் உங்களுக்கு இங்க டிஸ்கிரிப்ஷன்லயும் அந்த வீடியோட லிங்க் வந்து ஷேர் பண்றேன். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 36, cubital fossa. லாஸ்ட் கொஸ்டின், cubital fossa என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. எல்போ ஜாயிண்ட்க்கு முன்னாடி இருக்கக்கூடிய ட்ரையாங்குலர் ஷேப்ல இருக்கக்கூடிய ஒரு சந்து தான் cubital fossa. இதை பாருங்க, இதுதான் நம்மளுக்கு cubital fossa. இந்த cubital fossaவோட பவுண்டரிஸை பாருங்க. லேட்டரல் சைட்ல அந்த cubital fossaவோட பவுண்டரியா இருக்கிறது brachioradialis muscle. மீடியல் சைட்ல அந்த பவுண்டரியா ஃபார்ம் பண்றது வந்து pronator teres muscle. அண்ட் இந்த ட்ரையாங்குலர் ஷேப்ல இருக்கிற cubital fossaக்கு ஒரு எபெக்ஸ், ஒரு பேஸ் இருக்குல்ல, அந்த எபெக்ஸை ஃபார்ம் பண்றது பாத்தீங்கன்னா நம்ம brachioradialis மசிலும் pronator teres மசிலும் சேர்ந்து ஃபார்ம் பண்ற அந்த இன்டர்செக்ஷன், 2 மசில் ஒன்னோட ஒன்னு இடிக்கிற இடம் தான் அந்த cubital fossaவோட எபெக்ஸ். அந்த மாதிரி பேஸை பார்த்தோம்னா நம்ம ஹியூமரஸோட மீடியல் எபிகாண்டல், லேட்டரல் எபிகாண்டல் ரெண்டுத்தையும் சேர்த்து நம்ம ஒரு இமேஜினரி லைன் வரைகிறோம். அந்த இமேஜினரி லைன் தான் cubital fossaவோட பேஸ். So cubital fossaவோட பேஸ் நம்ம வரைகிற இமேஜினரி லைன் joining both the epicondyle of humerus. and இதோட எபெக்ஸ் பாத்தீங்கன்னா மீடியல் பவுண்டரியும் லேட்டரல் பவுண்டரியும் ஒன்னோட ஒன்னு மீட் ஆகிற பாயிண்ட் தான் எபெக்ஸ். மீடியல் பவுண்டரியை ஃபார்ம் பண்றது pronator teres, லேட்டரல் பவுண்டரியை ஃபார்ம் பண்றது brachioradialis muscle. ஸோ இதுதான் உங்களுக்கு cubital fossa. ஸோ இந்த வீடியோவில் நம்ம அடுத்த 8 2 மார்க் கொஸ்டின்ஸ் அதுக்கான ஆன்சர்ஸாக பார்த்தோம். ஸோ நான் அப்லோட் பண்ணுற 2 மார்க் கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர்ஸ் பிடிஎஃப் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற டெலிகிராம் சேனலோட ஜாயின் பண்ணி நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. அண்ட் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ. தேங்க்யூ.